நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமையில உங்களை சந்திப்பதிலே எனக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 25வது வார்த்தையில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறாரு, நான் உங்களை வீட்டில் துதிக்க மாட்டேன், தெருவில் நின்று நான் உங்களை துதிக்க மாட்டேன், எனக்கென்று நீங்க கொடுத்திருக்கிற சபையிலே நான் உம்மை துதிப்பேன். இன்னைக்கு நீங்க ஆராதனைக்கு செல்லணும்ல, ஆராதனைக்கு சபைக்கு செல்றதுக்கு முயற்சி பண்றீங்களா? இல்ல யூடியூப்லயே பார்த்து இன்னைக்கு கர்த்தரை ஆராதிச்சிடலான்னு சொல்லி நீங்க ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, சபை கூடி வருதலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உங்களுடைய காரியங்களை பெரிதாக நினைத்து கொண்டு நீங்கள் இன்றைக்கு முயற்சி செய்கிறீர்களா? சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஜீவனுள்ள தெய்வத்தை காண கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். எத்தனையோ படித்தவர்களுக்கு இல்லாத, எத்தனையோ உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்லாத, எத்தனையோ பணக்காரர்களுக்கு இல்லாத, எத்தனையோ ஞானிகளுக்கு இல்லாத ஒரு பெரிய சத்தியத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது என்னவென்றால், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே, பிதாவாகிய தேவன் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற ஒருவரே, திரியேக தெய்வமாக இருக்கிறவர் ஒருவரே என்று சொல்லி நமக்கு அதை போதித்து கொடுத்திருக்கிறார். அதை நாம் கடைபிடிப்பதுதான் சபை கூடி வருதல். இன்னைக்கு நம்ம சபை கூடி வருதலை விட்டுறக்கூடாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது, மகா சபையில போய் நம்ம கர்த்தரை துதிக்கணும். நான் ஏன் ஆலயத்துக்கு போகணும், நான் எதுக்கு தேவனை துதிக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்களா? இதே கேள்வி அவர் கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நான் ஏன் உனக்கு சுகத்தை தரணும், நான் ஏன் உனக்கு வேலையை தரணும், நான் ஏன் உனக்கு ஆசீர்வாதத்தை தரணும், நான் ஏன் உனக்கு வீட்டை தரணும், நான் எதுக்கு உனக்காக கார் தரணும், நான் எதுக்கு உனக்கு நல்ல பங்களாவை தரணும்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார் என்றால், நீங்களும் நான் உனக்கு நடுத்தருவுல தான் நின்றுப்போம். ஆனா அதை கர்த்தர் பார்க்காமல், என் பிள்ளைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நான் தான் கொடுப்பேன், என் பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி, நீங்கள் ஜெபிக்காத பல காரியங்களையும், நீங்கள் ஜெபித்த அனைத்து காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்திருக்கிறார் என்றால், அவரை துதிப்பதற்கு நாம் சபைக்கு செல்லாமல் இருக்கலாமா? எந்த காரியத்தையும் சொல்லாதீங்கள். நாம் காரணம் சொல்லுவதிலே முந்திக் கொள்ளலாம், ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு காரணங்களை சொல்லக்கூடாது. காரணங்களை சொல்லி தேவனை நாம் ஆராதிக்கலாம், ஆனால் காரணங்களை சொல்லி சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. மகா சபையிலே நான் அவரை துதிப்பேன். ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்குள்ள எத்தனை பேருக்கு உற்சாகம் வருது. ஞாயிற்றுக்கிழமை எப்பண்டா வரும், கர்த்தரை ஆராதிக்க போகணும், சபைக்கு போகணும், கர்த்தருடைய வேத வசனத்தை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற இந்த ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்குதா? இன்றைக்கு அதை தட்டி எழுப்புங்கள். எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமை தரித்து கொண்டு எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. மகா சபையிலே கர்த்தரை போய் துதிப்பதற்காக. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ப்ரோக்ராம் போட்டிருக்கிறியா? ஒரு ஃப்ரெண்டோட போய் சுத்தலாம், அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி ஆபீஸ்ல ஒர்க் பண்ற நீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் ஹாலிடே, அதனால நல்லா ஃப்ரீயா நல்லா ஒரு 10 மணி வரைக்கும் தூங்குவோம். சொமோட்டோல சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம், சாப்பிடுவோம், திரும்ப தூங்குவோம். சந்தோஷமான விஷயம், உங்களுக்கு ரெஸ்ட் தேவைதான். ஆனால் கர்த்தரை தேடி விட்டு நீங்க எவ்வளவு நாளும் ஓய்வெடுக்கலாம். சபையை கூடி வந்து மகா சபையிலிருந்து கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு, ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் என்னை பாதுகாத்து, என்னை பராமரித்து, எனக்கு சுகம் கொடுத்து, பலனை கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து, என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போக உதவி செஞ்சீங்க, நான் வேலைக்கு போக உதவி செஞ்சீங்க, வாகனத்துல போகும்போதெல்லாம் என் கூட இருந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அந்த போஜனத்தினுடைய திருப்தினால நீங்க ரெஸ்ட் எடுத்து பாருங்க. நான் சொல்றேன், வர்ற நாட்கள் எல்லாம், வருகிற வாரங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய நேரம் நம்ம எதை முக்கியத்துவப்படுத்தணுமோ அதை முக்கியத்துவப்படுத்தாம, எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க அவசியம் இல்லையோ அதை செஞ்சிடறோம். ஒரு சகோதரி இப்படிதான் எங்களுடைய ஆலயத்துல செஞ்ச காரியம் எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. அவங்களுக்கு புதன்கிழமை ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் போறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய், ஞாயிற்றுக்கிழமைக்கு சபையை கட் பண்ணிட்டு வேலைக்கு போறாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா புதன்கிழமை ஃபங்க்ஷனுக்கு லீவ் போட்டு போயிடலாம். எவ்வளவு தந்திரமான யோசனைங்க பாத்தீங்களா? இதெல்லாம் சர்ப்பத்துடைய தந்திரமான காரியம். எப்படி ஏதேன் தோட்டத்துல பிசாசு எப்படி ஆதாம் ஏவாளை வஞ்சித்தானோ, அதே போல இன்னைக்கு நிறைய விசுவாசிகளை வஞ்சிக்கிறான்.
இன்னைக்கு தேவையில்லாத காரியங்களை செய்யறான், தவறு. நாம் மகா சபையிலே கூடி வந்து கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. தேவனை ஆராதித்து சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வீர்களாக. God bless you.